வந்தாச்சி மக்களே, பொங்கல் பரிசு 5000 ரூபாய் பெறக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு மக்களுக்கு அறிவிக்க போகிறாங்க. எப்படி அறிவிக்க போகிறாங்க, யாருக்கு இந்த 2026 பொங்கல் பரிசு 5000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. பொங்கல் பரிசு 2026 பொங்கல் பரிசு அள்ளி கொடுக்க போகிறாங்க நம்முடைய மக்களுக்கு தமிழக அரசு. எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இந்த டைமில் பூர்த்தியாக வேண்டிய டைம். ஸோ இது எல்லாமே டோக்கன் மூலமாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் ஆங்காங்கே போயிட்டுருக்கு. ஸோ பொங்கல் பரிசு 10 முக்கியமான விஷயங்கள் இதில் நடக்கும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டாங்க. NPHH, APP, PYY இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு 5000 ரூபாய் பெறக்கூடிய டோக்கன்கள் அனைத்துமே வெளியிட போகிறாங்க. ஸோ டோக்கன்களும் கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ பொங்கல் பரிசை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான ஒரு 10 விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ 2026 அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பொங்கல் பரிசு அறிவிக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தமிழக அரசு இதை பற்றி முழுமையான அஃபிஷியலான கவர்மெண்ட் ஜிஓ வெளியிடல. பொதுவாக பொங்கல் பரிசு திட்டம் குறித்த விவரங்கள் டிசம்பர் மாத இறுதியில் வெளியாகும். தமிழக அரசின் முன்னேற்பாடுகள் மற்றும் டோக்கன் விநியோகம் குறித்த முழு தகவல் மற்றும் பரிசு தொகை எவ்வளவு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பற்றி ஒரு எதிர்ப்புகள் எகிரியுள்ளது. தற்பொழுதுள்ள தகவல்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் 2026 பொங்கல் பரிசு குறித்து 10 முக்கிய விஷயங்கள் தமிழக அரசு முன்னேற்பாடுகளை செஞ்சிட்ருக்குங்க. பணப்பரிசு அதிகரிப்பு முதல்லையே நான் சொல்லிடுறேன். இந்த பணப்பரிசை அதிகரிக்கிறாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதால் இந்த முறை ரொக்க பரிசு தொகை 1000 2500 அல்லது 5000 வரை உயர்த்தப்படலாம். பரிசு பொருட்கள் ரொக்க பணத்துடன் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு ஆகிய பொருட்களாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் திட்டத்தின் இறுதி முடிவு மற்றும் விவரங்கள் வழக்கமாக டிசம்பர் மாத இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள சுமார் 2.20 கோடிக்கும் அதிகமான அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். இலவச வேட்டி சேலை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி மற்றும் சேலை வழங்கும் திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சந்தைப்படுத்துதல், பரிசு பொருட்களை கொள்முதல் செய்வது, விநியோகத்துக்கு தயாராக வைப்பது போன்ற பணிகள் தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகங்கள் மூலமாக மேம்படுத்தப்படும். ஸோ மக்களின் எதிர்பார்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, கடந்த ஆண்டில் ரொக்க பரிசு வழங்கப்படாததால் ஏற்பட்ட அதிருப்தியை கருத்தில் கொண்டு இந்த முறை ரொக்க பணம் வாங்குவது உறுதியாக இருக்கும் என்று பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ நிதி சுமை இதுதான் தமிழகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. 5000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டால் அரசுக்கு சுமார் 11,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்ற நிதி சுமை சவாலாக உள்ளது. கடந்த காலங்களில் பரிசு பொருட்கள் தரம் குறித்து புகார்கள் தெரிவிக்க இந்த முறை தரக்கட்டுப்பாட்டில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அரசியலில் இது முக்கியத்துவம். 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு இந்த பொங்கல் பரிசு திட்டம் ஆளுங்கட்சியின் முக்கிய அரசியல் வியூகமாக மாறும் என்று தகவல்கள் வந்திருக்கு. ஸோ பொங்கல் பரிசை பெறத்துக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட டோக்கன்கள் அனைத்துமே அங்கங்கே இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக டிசம்பர் 15ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பொங்கல் பரிசு கண்டிப்பாக உறுதி ஆகிவிட்டது. டோக்கன் மூலமாக மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு தொகை வரும். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஸோ லிஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு யாரோட பெயர்கள் இருக்கோ அவர்களுக்கு பரிசு தொகை கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.